13வது சீசன் IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் மெச்சத்தக்க ஆட்டங்களை வெளிப்படுத்திய வீரர்கள் பலர் விருதுகள் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். யார் யார் எந்தெந்த விருதை வசப்படுத்தியுள்ளனர் என்பது குறித்து பார்க்கலாம். IPL-இன் ஒவ்வொரு சீசன் இறுதியிலும் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பேட்ஸ்மேன்கள், பந்துவீச்சாளர்கள், சிறந்த அறிமுக வீரர்கள் உள்ளிட்டோருக்கான விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவார்கள். அந்த வகையில் தொடர் முழுவதும் சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்தி 670 ரன்களை குவித்த பஞ்சாப் அணியின் கேப்டன் KL ராகுலுக்கு ஆரஞ்ச் கேப் விருது வழங்கப்பட்டது. சீசனில் சராசரியாக 55.83 ரன்களை சேர்த்த ராகுல் 58 பவுண்டரிகள் மற்றும் 23 சிக்சர்களை விளாசியிருந்தார். ஆட்டத்தின் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்ட வீரர் என்ற விருதையும் KL ராகுல் வசப்படுத்திக் கொண்டார். பந்துவீச்சில் தனது துல்லிய யார்க்கர்கள் மூலம் மட்டையாளர்களை திணறடித்து 30 விக்கெட்டுகளை சரித்த டெல்லி அணியின் வேக புயல் ககிசோ ரபடாவுக்கு பர்பிள் கேப் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மிகவும் சக்தி வாய்ந்த வீரர் என்ற விருது மும்பை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வழங்கப்பட்டது. சீசனில் 15 போட்டிகளில் விளையாடிய போல்ட் சராசரியாக 18 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 25 விக்கெட்டுகளை சரித்திருந்தார். சீசனில் அதிக சிக்சர்கள் விளாசிய வீரர் என்ற விருதை மும்பை அணியின் இளம் அதிரடி மன்னன் இஷான் கிஷன் தட்டிச் சென்றார். 14 போட்டிகளில் களமிறங்கிய கிஷன் 30 சிக்சர்களை விளாசியிருந்தார். கிஷன் அங்கம் வகிக்கும் மும்பை அணியின் சக வீரர் கெய்ரன் பொல்லார்ட் சீசனின் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் விருதை வசப்படுத்தினார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 191.43 ஆகும். எமர்ஜிங் பிளேயர் என்னும் சிறந்த வளர்ந்து வரும் வீரருக்கான விருது பெங்களூரு அணியின் இளம் வீரர் தேவ்தத் படிக்கலுக்கு வழங்கப்பட்டது. 473 ரன்களை விளாசியிருந்த படிக்கல் அறிமுகமான சீசனிலேயே 5 அரை சதங்கள் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையையும் படைத்திருந்தார். 13வது IPL சீசனின் தொடர் நாயகன் விருது யாரும் கணித்திராத வகையில் புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடம் பிடித்த ராஜஸ்தான் அணியின் வேக புயல் ஜோப்ரா ஆர்ச்சருக்கு வழங்கப்பட்டது. சீசனில் மொத்தமாக 334 பந்துகளை வீசியிருந்த ஆர்ச்சர் 175 பந்துகளில் ரன் ஏதும் விட்டுக் கொடுக்கவில்லை. பேட்டிங் பங்களிப்பாக 10 சிக்சர்களையும் ஆர்ச்சர் விளாசி இருந்தது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக பிரவீன் குமார்.